Hi, hello, welcome back to HK Designers. இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸ்ல ட்ரேசிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஃபிளாட் லோடிங் அண்ட் கிராஸ் ஃபிளாட் லோடிங் சொல்லி கொடுத்துட்டு எப்படி வந்து ஒரு பிக்சரை ட்ரேஸ் பண்ணுங்க, பெரிய பிக்சரை ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இது வந்து ட்ரேசிங் பேப்பர். ஒரு ஷீட் வந்து 5லேருந்து 8 ருபீஸ் இருக்கும். ஸோ இது தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் கார்பன் தேவைப்படும். நம்ம சின்ன வயசுலலாம் ப்ளூ கலர் கார்பன் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணியிருப்போம். பட் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கிளாத்லலாம் ப்ளூ கலர் ஆகிடும். ஸோ இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முனை ஷார்ப்பாக இல்லாத ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பிக்சர் வந்து நீங்கள் ஒரு பர்சனாக எடுத்துக்கலாம், அல்லது காட் இமேஜ், நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜ், என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் எங்கள் குழந்தைங்களுக்காக எடுத்து கொடுத்த ஒரு கார்ட்டூன் இமேஜ் கலர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் அவுட்டை கீழே வச்சுட்டு மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா தெரியுது பாருங்கள். உங்களுக்கு இப்போ பிக்சரில் காமிக்கிறத விட, அதாவது இந்த வீடியோவில் காமிக்கிறத விட நேரில் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கு மேலே வச்சு நீங்கள் பென்சில் வச்சு அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த பிக்சர் போன போக்குலேயே வந்து நம்ம அப்படியே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால நம்ம ரொம்ப ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணும்போது ஓட்டை விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் கொஞ்சம் முனை வந்து மழுங்கினதான் வந்து நான் எடுத்துக்க சொன்னேன். ஸோ எந்தெந்த லைன்லாம் உங்களுக்கு தெரியுதோ அந்த லைன்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 1-2 பிளேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கூட நம்ம அந்த பிக்சரை பார்த்து கூட நம்ம வந்து ஓனாக வந்து ஓன் ஹேண்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸுக்கு எல்லாமே நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு டிசைன் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் பேப்பரில், அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்போம். ஸோ அதிலேருந்து ட்ரேசிங் பேப்பருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பர்லேருந்து கார்பன் ஷீட்டை கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் தான் நம்ம ப்ளவுஸ் டிசைனுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட் வச்சு நம்ம வந்து டேரெக்டாக கார்பன் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணாமல் டேரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கார்பன் பேப்பர் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து அந்த நம்ம வரைகிற அந்த மார்க் வந்து விழவே விழாது. ஸோ ஏன்னா வந்து A4 ஷீட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இந்த மார்க்லாம் விழாது. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பாக ட்ரேசிங் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஷீட் வந்து 5லேருந்து 8 ரூபாய் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸுக்காக எல்லாமே தேவைப்படும். இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம கூகுளில் போட்டால் கூட உங்களுக்கு கார்ட்டூன் இமேஜ்னாலும் வரும். பர்சன், காடு, எந்த பிக்சர் வேணாலும் நீங்கள் வந்து, அதாவது இந்த பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் கலர் பிக்சராக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்தளவுக்கு அந்த லைன்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு அவுட்லைன்லாம் கிளியராக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிக்சரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்லைன் போடுறதுக்கு எந்தெந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பட் கலர் இமேஜை வச்சு நம்ம வந்து இந்தந்த இடத்துல வந்து நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். அல்லது இப்போ ChatGPT கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆரிக்கலாமே. நான்லாம் வந்து இந்த ஒரு கிருஷ்ணர் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ChatGPT கேட்டது தான். ChatGPT தான் இந்தந்த இடத்துல இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணுங்கள், இந்த கலர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரும் எனக்கு கொடுத்தது. அதை நான் ட்ரேஸ் பண்ணி தான் நான் வந்து கிருஷ்ணர் இமேஜ் கூட நான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ChatGPT யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ChatGPT யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணலான்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து எல்லா ஸ்டிச்சையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் கிளியராக வந்து ChatGPT கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ அது நிறைய ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நம்ம கிளாஸ் முடிக்கும்போது, நம்ம எல்லா கிளாஸஸையும் முடிக்கும்போது நம்ம எப்படி ChatGPTயை வந்து யூஸ் பண்ணி எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், எந்த டிசைன் யூஸ் பண்ணலாம், எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஓனாக எப்படி வந்து நீங்கள் டிசைன் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் ஓனாலாம் டிசைன் போட்டது கிடையாது. நான் பிரிண்டர்ஸில் இருந்தால் நான் டவுன்லோட் பண்ணி அந்த டிசைன் தான் நான் மேக் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு ஓனாக டிசைன் போடணுன்னாலும் நீங்கள் ChatGPTயே கேட்கலாம். அதுவாக நிறைய ஐடியா கொடுக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சரில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பேப்பர் வந்து, அதாவது பிரிண்ட் அவுட் பேப்பர் வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த ட்ரேசிங் பேப்பரை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து கார்பன் பேப்பர் எடுத்துக்கலாம். கார்பன் பேப்பரில் இந்த மாதிரி எல்லோ கலர் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளாத்தில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நிறைய பேர் சின்ன வயசில் வந்து நம்ம இந்த மாதிரி கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணிப்போம், அதனால தெரியும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த பிரிண்ட் அவுட் வந்து நமக்கு தேவைப்படாது. நம்ம பிரிண்ட் அவுட்டோட வேலை வந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து சைடாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக குண்டு பின் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் நம்ம வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது மாதிரி நெட் கிளாத்தில் யூஸ் பண்ணும்போதுலாம் இந்த மாதிரி நம்ம குண்டு பின் வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த பின் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு வீல் வந்து 10 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் இருக்கும். ஸோ அதை ஷாப்பை பொறுத்து அந்த பின்னோட குவாலிட்டி பொறுத்து வந்து டிஃபர் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி நான் வந்து டைட்டாக, அதாவது நம்ம ட்ரேசிங் பேப்பரை வந்து எந்த வித சுருக்கமும் இல்லாமல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவுட்லைன் தெரியுது இல்லையா, அந்த அவுட்லைனுக்கு மேலே வந்து மறுபடி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அதை ட்ரேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கார்பன் பேப்பரில் வந்து நமக்கு கீழே வந்து மார்க் விழ ஆரம்பிக்கும். சப்போஸ் நீங்கள் பென்சில் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போவும் உங்களுக்கு பென்சில் வச்சு வரைகிறது எந்தெந்த இடத்துல எந்த லைன் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியலனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மார்க் வந்து கரெக்டாக விழணும், அதனால தான். ஸோ இதுலேயும் நான் வந்து அந்த மழுங்கனால பென்சிலே ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நீங்கள் அழுத்தி பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஓட்டை விழுகாது. இருந்தாலுமே எனக்கு 1-2 இடத்துல வந்து ஓட்டை விழுந்தது. பட் வந்து இதே ட்ரேசிங் பேப்பரை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நமக்கு 1 டைம் தான் யூஸஸ்க்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் வந்து எல்லாமே லைன் வந்து கொடுத்துட்றேன். எல்லா அவுட்லைனும் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. சப்போஸ் 1-2 இடத்துல வந்து அந்த லைன் விழனா கூட நம்ம பிரிண்ட் அவுட் வச்சுருந்தோம்ல, சைடாக வச்சுருக்கிற அந்த பேப்பரை ரெஃபர் பண்ணி எந்தெந்த இடத்துல லைன் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல நம்ம ஓனாகவே வந்து லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாமே முடிச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளும் வந்து ஆரி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 99 ருபீஸ்க்கு தான் நம்ம வந்து ஃபீஸ் வந்து வாங்கிட்டுருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும், நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவும் ஒர்க் வந்து செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு குரூப் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் தான் வாரத்தில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்ன ஷேப்ஸ், என்னென்ன டிசைனில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிரேஸ்லெட் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். அதோட ஃபீஸும் 99 ருபீஸ் தான். மெட்டீரியல் நாலேஜ்லேருந்து என்னென்ன இடத்துல எந்தெந்த விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம். எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ மெட்டீரியலோட ரேட் எப்படி இருக்கும், ஹோல்சேல் எப்படி இருக்கும், ரீட்டைலர் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ மார்னிங் வந்து மண்டே டு ஃப்ரைடே 10 to 7 வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே, எல்லா பப்ளிக் ஹாலிடேவும் வந்து ஹாலிடேவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த டவுட்னாலும் நீங்கள் பர்சனலாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் சீக்கிரமாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் எடுத்துடலாம். ஸோ இந்த நம்ம வரைஞ்சிருக்கிற ட்ரேசிங் பேப்பர் வந்து இனி யூஸ் ஆகாது. அதனால் ட்ரேசிங் பேப்பர் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கார்னரில் இருந்தே எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி குட்டி குட்டி இடத்துல உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணாமல் இருந்தீங்க கூட சின்னதாக ஏதாவது நீங்கள் மோட்டிவ் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்பன் பேப்பர் எடுத்துகிட்டே பாருங்கள். இப்போ பிக்சர் வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே எனக்கு அவுட்லைன் தெரியுது. பட் அதை இன்னும் நம்ம டார்க் பண்ணுறதுக்காக நம்ம பென்சிலை வச்சு மறுபடியும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது இந்த ஒயிட் கிளாத்தில் தான் இது மாதிரி கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது தெரியும். இதுவே இந்த நீங்கள் ப்ளவுஸ்லலாம் போடும்போது உங்களுக்கு நல்லாவே ட்ரேசிங் வந்து தெரியும். ஸோ அதோட நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கிற ஒரு பல்லாக்கு டிசைன் கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது மாதிரி ப்ளவுஸில் மட்டும் நமக்கு டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அந்த எல்லோ கலர்னால அந்த மாதிரி டல்லாக தெரியுது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பென்சில் வச்சு மறுபடியும் வந்து அவுட்லைன் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லைன் வந்து ஒன்று இடத்துல வந்து விழலை அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட்டில் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் வந்து ஓனாக வந்து நீங்களே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது நமக்கு. ஜஸ்ட்டு 1-2 இடத்துல லைன் போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு பர்ஃபெக்டாக பிரிண்ட் அவுட்டில் எப்படி பிக்சர் இருந்ததோ அதே மாதிரி தான் நமக்கு ட்ரேசிங்லேயும் வந்திருக்கும். ஸோ 1-2 இடத்துல மட்டும் நீங்களே வந்து ஓனாக கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்டர்ஸ்லேருந்து நம்ம டிசைன் எடுத்துகிட்டு பிக்சர் எடுத்துகிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் பேப்பரில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, அதாவது ஒரு A4 ஷீட்டில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரேசிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசைனை வந்து மேக் பண்ணலாம். ஹைலைட்டான பார்ட்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹைலைட் கொடுக்கணுமோ அல்லது பிளாக் கலர் கொடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 1-2 இடத்துல மிஸ் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து நான் ஓனாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இது மாதிரி ஆரி ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வந்து நீடில், சில்க் த்ரெட் எதாவது பற்றி உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்மளுடைய த்ரெட் கிளாஸ் எல்லாம் முடிச்சிருவோம். த்ரெட் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய டவுட்டுகள் எல்லாமே நான் வந்து வீடியோ எல்லாம் மேக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து பீட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒர்க்கை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுடைய டிசைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. குட்டி குட்டி பார்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு பெரிய பார்ட்டெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய டிசைனே பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இதே மாதிரி தான் நான் வந்து த்ரெட் கிளாஸ் முடிச்சுட்டு கிருஷ்ணர் வந்து ட்ரேஸ் பண்ண ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கேயும் வந்து நான் அந்த கிருஷ்ணருடைய இமேஜ் வந்து கொடுக்குறேன். நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபில்லிங்க்கு அதாவது பெரிய பார்ட் எல்லாமே நான் வந்து ஃபில்லிங்க்காக செயின் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் இந்த மாதிரி எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களை ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டிச்சுமே வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அண்ட் பீட் ஒர்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் எல்லா கிளாஸஸும் பீட் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி கூட ஒரு பிக்சரில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி காமிங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணதில் பல்லாக்கு டிசைன் கூட உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த ப்ளவுஸ் இன்னும் நான் முடிக்கல, பெண்டிங்லேயே இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுவும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் கூட இந்த டிசைனை நான் ஷேர் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.